தங்க மகனாய் பாரா ஒலிம்பிக்ஸில் வென்றிருக்கிறார் தமிழகத்தை சேர்ந்த வீரரான மாரியப்பன். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரருக்கு தங்கம் கிடைத்திருப்பது நம்ம எல்லாம் இன்பத்தில் அழுத்தி இருக்கிறது. தமிழக அரசு அவருக்கான ஊக்கத்தொகையை 2 கோடியை அறிவித்திருக்கிறது. இன்னும் நிறைய வீரர்களை ஊக்குவிக்கணும், ஒலிம்பிக்ஸில் பாரா ஒலிம்பிக்ஸில் நிறைய வெற்றி வீரர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய இலக்காக இருக்க முடியும். இந்த வீரருடைய வெற்றிக்கு நமது பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, ஊக்குவிக்கப்படுகிறார்களா இது போன்ற வீரர்கள்? பாரா ஒலிம்பிக்ஸில் அதுவும் இவ்வளவு சவால்களை மத்தியில் ஒரு சாதாரண மிக எளிமையான குடும்பத்திலிருந்து போய் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயம் தலை வணங்க வேண்டிய சாதனைகள். இது தாண்டிய நிறைய கேள்விகள் எழுகிறது. மாரியப்பனின் தங்கப்பதக்கம் உணர்த்துவது என்ன என்ற கேள்வியோடு இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியை அணுகிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார்கள் ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும் மற்றும் திரு ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார். மாரியப்பனுடைய பயிற்சியாளருடைய நெருங்கிய நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்களையும் திரு ஷேக் தாவூத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ராஜேந்திரனுடைய முதற்கட்ட கருத்து தான் கேட்க விரும்புகிறேன். எல்லோருக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க ப்ளீஸ் த்ரோ சம் லைட். எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலிருந்து இந்த பேரை எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்போம் தெரியலையா? பலர் கேள்விப்படாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னைக்கு நாடு கொண்டாடக்கூடிய, தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய ஒரு தங்க மகனாக வந்திருக்கிறார் திரு மாரியப்பன். எந்த மாதிரியான பாதையை கடந்து வந்திருக்கிறார்? நிச்சயம் பெரிய பல சவால்களை கடந்துதான் இந்த சாதனையை படைத்திருக்க முடியும். உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு ராஜேந்திரன். திரு ராஜேந்திரன், நான் பேசுவது கேட்குதா? சார் கேக்குதுங்க சார். எஸ், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பகிர்ந்துக்கோங்க. சார், உங்களோட கருத்தை சொல்லுங்க. திரு மாரியப்பன் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். எது அவருக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியமாக்கியது? ரொம்ப சவாலான ஒரு விஷயங்கள்லாம் கடந்துதான் வந்திருப்பாரு. உங்களுடைய அனுபவங்களை, அவர் நீங்க பார்த்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க நேயர்களோடு. சார், அவன் 6ஆவதுல எங்க ஸ்கூல்ல சேர்றான் சார். 4வது 5வது படிக்கும் போதே அவன் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல காலு மிதிப்பட்டு இதாயிருச்சு. பெருவரலும் அடுத்த வரலும் சப்பளிச்சு போயிருச்சுங்க சார். அதுக்கு பின்னாடி அவன் 5வது விட்டுட்டு 6வது வரும்போது மற்ற மாணவர்கள் விளையாடுறத அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவன் நமக்கு கால் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த உடற்கல்வி பீரியடில் அவன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பையனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் 6வது ஒரு வருஷம் முழுசா. அடுத்தது 7வதுலாம் வரும்போது அவன் தானும் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு இல்லாமல் நம்மளாலையும் தாண்ட முடியும் அப்படின்ற மாதிரி தாண்டணும் அப்படின்னு இந்த பசங்களாம் யாரும் இல்லாத போது தாண்டிட்டு இருந்திருக்கிறான். அப்படி தாண்டும் போது நமக்கு தெரிஞ்ச தகவல் படி நம்ம பையனோட நார்மலா தாண்டுற பையனோட இவன் அதிகமா தாண்டான். அதனால இவனை நம்ம தாண்ட விடலாம் அப்படின்னு போகும்போது நார்மல் பையனோட இவன் அதிகமா தாண்டான். அப்ப இவனை ஜோனல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஜூனியர் 6 to 8 இருக்கிற கேட்டகரியில ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் மீட்ல 7வதுல அவனை கூட்டிட்டு பாருங்க. அவன் ஜோனல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறான். ஜோனல்ல வின் பண்றவன் அடுத்தது கல்வி மாவட்ட அளவில் நடக்கிற விளையாட்டு போட்டியில கலந்துக்கலாங்க. அந்த கல்வி மாவட்டம் நடக்கிற விளையாட்டு போட்டிலையும் வின் பண்றான். அடுத்த டிவிஷனல் மட்டும் போகிறான். ஜூனியர் கேட்டகரி டிவிஷனல் மட்டும் 7 டிவிஷனல் மட்டும் போகிறானுங்க. அடுத்த வருஷம் அதே 8வதுக்கு போகும்போதும் அதே மாதிரி அவன் நார்மல் பையனோட விளையாடுறான். அடுத்தது 9வது போகும்போது சீனியர் கேட்டகரிக்கு போகிறான். பிலோ 17 இயர்ஸில் போகிறான். அந்த 9வது 10வதுலேயும் அவன் அந்த சீனியர் கேட்டகரிலையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறான். ஜூனியர், சீனியர், ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனலில் டிவிஷனல் மட்டும் அவனுடைய பர்ஃபார்மன்ஸு தாங்குதுங்க. டிவிஷனுக்கு மேலே இவன் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் தான் வாங்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வாங்க முடியறதில்ல. டிவிஷனுக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் பையன், நார்மலாக இருக்கிற பையன் பிளேஸ் அடிச்சுட்டு போயிடுறான். அதனால் இவனுக்கு அது மட்டும் தான் தாங்குது. +1 +2 வராங்க. +1 +2 அண்டர் 19 கேட்டகரி. அண்டர் 19 கேட்டகரியில் அவன் 19 வயசு பையன் 11வது படிக்கிற பையனோட விளையாடும் போது தான் அது ஒசூர் அதிகமான் காலேஜில் நடக்குதுங்க, சேலம் டிவிஷனல் மீட்டு. அப்போ இவன் 1.70 தாண்டான். அப்போ தான் சொன்னாங்க 1.70ல் இது பேரா ஒலிம்பிக்கே 1.74, 78 தான் வரும். இவனுக்கு இப்போ மாற்றுத்திறனாளி அந்த ரூட்டில் போனால் இவனுக்கு சான்ஸ் ஒலிம்பிக் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அங்கே இருந்த ஒரு பயிற்சியாளர் சொல்கிறாப்படி.
நான் அந்த அட்ரஸை வாங்குறேன். பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா, அது வந்து பெங்களூரில் ஹெட் குவார்ட்டராக இருக்குது. அங்கே போய் கான்டாக்ட் பண்ணிங்களா, இந்த பையனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும் அப்படின்னு அந்த பயிற்சியாளர் சொல்கிறாப்படி. அப்போ நான் அதுக்கு பின்னாடி அந்த பையனை கூட்டிக்கிட்டு பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூர் அங்கே போகிறேங்க. அங்கே போகும்போது அவனை வந்து இது மாதிரி இவனுடைய சர்டிஃபிகேட்லாம், இவன் டிவிஷனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணான், 170 தாண்டி இருக்கிறான் அப்படின்னா 170 to 1880 தான் ஒலிம்பிக்கே பேரா ஒலிம்பிக்கில் வின் பண்ணுறானுங்க. பரவாயில்ல, பையன் இவ்வளோ தூரம் தாண்டி இருக்கிறான், சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு 2012 நடக்கிற லண்டன் ஒலிம்பிக்கு இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் அவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு போதிய ஊக்கம் இருந்ததா? இப்ப அரசு அமைப்புகிட்ட இருந்து, மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இருந்து ஒரு போதிய ஒத்துழைப்பு இருந்ததா, இல்ல நிறைய சவால்களை கடந்து வந்தார் அவர்? நிறைய சவால்களை கண்டிப்பாக கடந்தோங்க சார். அவன் 6, 7, 8 படிக்கும் போதெல்லாம் நாங்கள் இது மட்டுமே மண்ணில் தான் சார் தாண்டிட்டு இருக்கிறோம். ஐஜம் போஸ்ட்டு குச்சி வச்சு அந்த போஸ்ட்டில் மணல் கொத்தி அதில் தான் சார் தாண்டிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற பையன்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா மேட்டில் தாண்டுவானுங்க. இவன் மேட்டில் கிடையாதுங்க, மண்ணில் தான் தாண்டி அதுலயும் அவன் பர்ஃபார்மன்ஸை காமிச்சு வந்துட்டாங்க. பெரிய சாதனை. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவருக்கு வந்ததே எவ்வளவு பெரிய ஒரு அவலம். அந்த அவலத்தை பெரிய சாதனையா மாற்றுவது, அதுவும் ஒரு சர்வதேச சாதனையை படைப்பது, அது ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலேருந்து போய் செய்வது அப்படிங்கிறது பெரிய விஷயம். உங்களுடைய ஊக்கமெல்லாம் அதுக்கு காரணமா இருந்திருக்கு. நீங்களாம் நிச்சயம் தலைவணங்கப்பட வேண்டியவர். நான் திரு ஷேக் தாவூத் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். தமிழக அரசு 2 கோடி அறிவித்திருக்கிறது. நிச்சயம் ஒரு பாராட்ட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது போன்ற வீரர்களுக்கு இயல்பாகவே ஒரு எளிமையான, ஒரு இலகுவான ஒரு சூழ்நிலையை, ஒரு இது போன்ற மாரியப்பன்கள் நிறைய உருவாக்குறதுக்கான ஒரு இலகுவான சூழ்நிலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோமா அப்படின்னா ஆமான்னு உங்களால தைரியமா சொல்ல முடியும்? கண்டிப்பாக. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டு துறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பேட்மிண்டனுக்கெல்லாம் வந்து அதனுடைய விளையாட்டு தலங்களை உலகத்தரத்துக்கு ஈக்குவலாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அம்மா தான் பண்ணாங்க. அதை போல் உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஸ்டேடியம் வந்து உலகத்தரத்துக்கு ஈக்குவலாக பண்ணது அம்மா தான் பண்ணாங்க. அந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி அந்த என்சிசி சம்மந்தப்பட்ட அந்த இதுக்காக 12 கோடி ஒதுக்கி அந்த விளையாட்டு தலங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தது அம்மா தான். அதே மாதிரி இந்த மாதிரி விளையாடுற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக நிறைய பண்ணியிருக்கிறாங்க, மாற்று கருத்தில். ஆனால் மாரியப்பன் கர்நாடகாவில் போய் பெங்களூர்ல போயிதான் இந்த பயணத்தை, இந்த ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இயல்பா இங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சொன்னார். நீங்க பாத்தீங்க, ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா அங்கதான் இருக்கு. பட் அது சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நீங்க பாரா ஒலிம்பிக்ஸ்க்கு ஊக்கம் கொடுக்கிற மாதிரி அதை இயல்பா நம்ம மட்டத்திலே வளர்க்கறதுக்கான விஸ்வநாதன் ஆனந்தனை கொண்டாந்து செஸ் விளையாட வச்சது யாரு? அம்மா. அவருக்கு 6 கோடி கொடுத்தாங்க. அதாவது 6 கோடினால மட்டும் இல்ல, அப்படி இல்ல. அதாவது அதை கொண்டு வந்து அந்த விளையாட்டை முக்கியத்துவப்படுத்தி உலகம் பூரா தெரிய வச்சு, அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அரபு நாட்டுக்கு நாம் போயிருக்கும் போது ஒரு அரபி கேட்கிறாங்க, அந்த லேடி, அவங்க உங்க சிஎம்மா இருக்கிறாங்க இங்க, அவங்க இந்த விளையாட்டை, அந்த சாம் லேடி, அவங்க எப்படி இதெல்லாம் பண்றாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபு சேக் என்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு உலக அளவுல இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கேம்ஸை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடத்தணும், இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரணும். நிச்சயமா இந்த அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கம், நீங்க பட்டியலிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு மாரியப்பனுடைய பணியை நீங்க இன்னும் எளிமையாக்கி இருக்க முடியும். அவர் வந்து எவ்வளவு சிரமத்தோட இங்க பயிற்சி மேற்கொண்டோம். இல்ல, அதெல்லாம் இருக்கும். அவருக்கு கிடைச்சிருக்க கோச், அவருடைய வார்த்தையிலே அதை சொல்றாரு. அதாவது அந்த ஒலிம்பிக் கேம்ஸுக்குள்ள அந்த இது எங்க இருக்குன்னு கேட்கும்போது அவருக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்டது பெங்களூர்ல இருக்கு. அதே வந்து தமிழ்நாட்டிலையும் அதுக்கான வழிவகைகள் இருக்கு. எல்லா பக்கம் செயல்பட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்யாம இல்லை. அதே மாதிரி மாதாந்திரமாக 10 ரூபா, 10,000 ரூபா, 12,000 ரூபா கொடுக்க சொல்லி எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க விளையாட்டுக்காக, அந்த விளையாடுற பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லா சலுகைகளும் அரசு செஞ்சுட்டு இருக்கு. என்னன்னா நம்ம மத்தியில் இப்ப விழிப்புணர்வு வருது. இந்த பையன் வந்து தங்கத்தை வாங்கியது தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக்கிலே கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் அந்த பையன் தான் வாங்கியிருக்காரு. உண்மை. நமக்கு எல்லாமே பெரிய பெருமை. திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அரசு நிறைய நடவடிக்கை எடுக்குதுன்னு திரு ஷேக் தாவூத் சொல்றாரு. அதை தாண்டி நிச்சயம் அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கும். நடைமுறையில இந்த பயிற்சியெல்லாம் மேற்கொள்றதுல நிறைய சிக்கலை தாண்டி இருப்பாரு. மாரியப்பன் போன்றோம் இன்னும் நிறைய மாரியப்பன்கள் உருவாகணும், ரொம்ப இலகுவா, பிரச்சனை இல்லாம, சிரமம் இல்லாம உருவாகணும் அப்படின்னா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
மாரியங்க சார். ஹை ஜம்ப் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ எங்கள் ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சார். மாரியப்பனுக்கு பின்னாடி இப்போ ஒரு 15 வருஷமாகவே ஹை ஜம்பில் எங்கள் ஸ்கூல் பையன் டிவிஷனில் மட்டும் போயிட்டு இருக்கிறாங்க சார். ஆனால் இது மட்டுமே நாங்கள் வந்து மேட்லலாம் தாண்டது இல்லைங்க சார். ஜோனல் லெவலில் நடக்கும்போது ஒரு வட்டார லெவலில் நடக்கிற போட்டி வந்து எப்பயுமே மணலில் தான் தாண்டுவாங்க. டிஸ்ட்ரிக்டின் அளவுக்கு ஒரு கல்வி மாவட்ட அளவில் போகும்போது அவன் ஸ்டேடியத்துலேருந்து மேட்டை கொண்டுட்டு வந்து வச்சு தாண்டுறாங்க. அது டிவிஷனுக்கும் மேட் வந்துடுதுங்க சார், ஸ்டேட்டுக்கும் மேட் வந்துடுது. ஆனால் ஜோனல் லெவலில் ஃபஸ்ட்டு உருவாகிறதே ஜோனல் தான். ஜோனலில் வின் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்தால் மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் போக முடியும். ஆனால் அவன் ஜோனலில் மண்ணில் தாண்டிட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் மேட்டுக்கு போகிறான். இதே ஒரு கவர்மெண்ட், இது எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மேட் இருக்காதுங்க சார். சில மேனேஜ்மெண்ட்டு மற்றது ஏதாவது ஸ்டேடியம் பக்கமாக இருக்கிற ஸ்கூலில் மேட்டை வாங்கிட்டு வச்சு தனியாக பயிற்சியாளர் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் உடற்கல்வி ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் மாணவனை ஒவ்வொரு உடற்கல்வி பீரியட்லையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் 10 மாணவனை செலக்ட் பண்ணுறோம். லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, அத்லெட்டு 100, 200 அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அவனை டேக்அப் எடுக்கும்போது ஹை ஜம்பில் எத்தனை பேர் வரான் அப்படின்னா ஒரு 10 பையன் வரானா அவனை ஒவ்வொரு உடற்கல்வி பீரியட்லையும் அவனை ஜம்ப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜம்பில் வரும்போது அவன் மணலில் தான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அதே அவன் மேட்டில் ஒவ்வொரு ஜம்ப் பண்ணானா அவனுக்கு இன்னும் நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்க திரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அடிப்படையிலேயே இன்னும் வலுப்படுத்த வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அரசு செய்த விஷயங்கள் இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் தமிழக அரசு மட்டும் சொல்லல, இந்திய அளவிலேயே நம்ம போக வேண்டிய விஷயம் இருக்கு. பல உலக நாடுகள் ஒலிம்பிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது போல பல பாராலிம்பிக் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்கே நம்ம போதுமான வீரர்களை அவங்களுக்கான சரியான பயிற்சியை கொடுத்து அதுக்கான சூழல் உருவாக்கி இருக்கிறோம்னா அதுவே கேள்விக்குறி. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. உதாரணத்துக்கு சதீஷ் சிவலிங்கம் நூலிழையில வாய்ப்பை மிஸ் பண்றார். நம்ம இவருக்கு 2 கோடி சன்மானம் கொடுத்திருக்கோம், மாற்று கருத்தையில வரவேற்க வேண்டியது. அது போல நூலிழையில மிஸ் பண்ணின வீரர்கள் அவங்களுக்கு என்ன ஊக்கம்? அவங்க அடுத்தடுத்த நிலையில வெற்றி பெறுவதற்கு என்ன ஊக்கம்? இது போன்ற நிறைய மாரியப்பன்கள் உருவாக்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? தன்னுடைய முயற்சியில இன்னும் பல்வேறு வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற்ற வீரர்களை கொண்டாடுறோம். ஆனா இது போன்ற வீரர்கள் நிறைய உருவாக்குறதுக்கு போதுமான நடவடிக்கைகள் இருக்கிறோம் இல்ல. அதாவது கண்டிப்பாக இப்ப எப்படி நம்ம வந்து கல்விகளுக்கு கல்வியில நம்மளுடைய அந்த முறைகளை கொண்டு வர்றோம், எந்த மாதிரி கல்வி வேண்டியது இருக்கு, கல்வியினுடைய முன்னேற்றங்கள் எப்படி வேண்டியது இருக்குங்கிறது அதோட உடன்பட்டது தான் இந்த நம்ம விளையாட்டுமே. அப்போ இந்த விளையாட்டு பயிற்சிகளுக்கு எப்படி பள்ளிகள் தரமாக இருக்கணுமோ அது மாதிரி விளையாட்டுகளும் தரமான ஒரு சூழலில் உருவாக்கப்படணும். அப்போ எல்லா பள்ளிகளுக்கும் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி மண்ணில் குதிக்கிறது, மண்ணில் எல்லாம் செய்கிறதுங்கிறது சிரமமான காரியம். அப்போ அங்கே ஆரம்பத்திலிருந்தே மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறார். அது வரவேற்கத்தக்கது, அதில் எங்களுக்கும் மாற்றுக்கிறது இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை இந்த நிலையை உணர்ந்திருப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இந்த நிலை அவங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எந்த துறையாக இருந்தாலும் அது கல்வித்துறையில் ரொம்ப மாற்றத்தையும் முக்கியத்துவம் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்கிறாங்க. அதனால இந்த இதுக்கு கண்டிப்பாக இவருடைய இந்த கோரிக்கையை அம்மா நிறைவேற்றுவாங்க. அதில் எனக்கு அந்த மாற்ற கருத்து. செய்த விஷயங்களை பட்டியலிடுறீங்க, நிச்சயம் அதுவும் வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட இன்னும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை ரொம்ப இலகுவா திரு மாரியப்பன் போன்று ஒரு பெரிய சிரமத்துக்கு உள்ளாகாம ரொம்ப இலகுவா செய்யறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அரசு நிச்சயம் எடுக்கும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.